வாழ்க வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். இது ஒரு முக்கியமான பதிவு. ஆமாம், இது ஒரு முக்கியமான பதிவு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இது என்னென்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சரியான ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஜெயிச்சிருவானா, தோற்றுருவானா, இல்லை மீண்டு வந்துடுவானா, என்ன பண்ண போகிறான் அப்படின்னு காத்துருந்தாங்க. அப்போ நான் மெடிடேஷன்லாம் போய்கிட்டு இருந்தேன். மெடிடேஷன் கிளாஸ்லாம் போய்கிட்டு இருந்தேன். எல்லா இதையும் பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன். ட்ராமா அது இது கம்பெனி விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சரியான ஒரு சூழல் சிக்கிக்கிட்டேன். இது உண்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சூழல்லேருந்து என் ஃபேமிலியில் என் பையன் எல்லோரும் ஒய்ஃப் எல்லாம் கை கொடுத்து என்னை தூக்கி விட்டாங்க. அடித்து அதை முடிஞ்சு போச்சுடானு தான் வந்துட்டோம். அதுக்கப்புறம் மாறி 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 வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என் ஃப்ரெண்டு என்னை பார்த்தாப்படி, என்னடா அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சா, எப்படி சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த மெடிடேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தியா, பண்ணுறியா இல்லை விட்டுட்டியான்னு கேட்டேன். அப்படி நான் சொன்னேன், பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன் அப்படின்னா. பரவாயில்லடா, அதானே உன்னை காப்பாச்சு. ஆமாம், எந்த கடவுளை வேண்டிக்கிட்டு மெடிடேஷன் பண்ணேன் அப்படின்ட்டு. அப்படியே யோசனை, உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டான். என்ன வேணான்னு சொல்லு, ஏற்கனவே நீ என்ன கேட்டாலும் இதாக தான் பேசுவேன், நீ பட்டிமன்றத்தில் பேசுகிறது தான் பேசுவேன் நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் அந்த மந்திரம் சொல்லு, இந்த மந்திரம் சொல்லு, அந்த கடவுளை வேண்டிக்க, எந்த கடவுளை வேண்டிக்க, முதல்ல பழகும்போது அப்படி தான் பழகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் மைண்டில் எல்லாருமே பண்ணுறாங்க, சித்தர்கள்லாம் காட்டில் போய் பண்ணாங்க, அவங்களாம் நான் குறை சொல்லலை, அதெல்லாம் மதிக்கணும், அதெல்லாம் முக்கியமானது. சாமி போகிறவங்களையும் நம்ம இது பண்ணக்கூடாது. என் மனசில் ஒன்று தோணுச்சு, சாமிக்கு பின்னாடி போகிறத விட சாதிக்கிறவங்க பின்னாடி போகலாம் அப்படின்னு என் மைண்டில் யோசனை பண்ணேன். சாமி கும்பிட்டவனும் சாமி கும்பிடாதவனும் எல்லாருமே ஒரு நாளைக்கு, அது யாராக இருந்தாலும் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடும். அது எப்படி ஜோதியாக பிரியுதோ, எப்படி பிரியுதோ, அதை எவன் எடுத்துகிட்டு போகிறானா, பேய் எடுத்துகிட்டு போகிறான், அடுத்த பிரச்சனை. ஆனால் சாதிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நான் என் மனசில் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஏன் பிளைன்லாம் போகிறானுங்களே, ஏன் அதில் நம்ம ஏன் குத்தாட்டம் போட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா எவ்வளோ பறவைகள், விலங்குகள் அதிசயமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒரு தூசி. ஏன்னா ஒவ்வொரு பறவைகள், ஒவ்வொரு விலங்குகள் அது எப்படி கூடு கட்டுது, எப்படி குழந்தைங்கள பாதுகாக்குது, எப்படி தன்னை இறைய தேடுது, எதிரிகள்லேருந்து எப்படி தப்பிக்குது, நேரம் வரும்போது எப்படி இதாகுது, இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை விட்டுட்டு உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இயற்கை பார்த்துக்கிறோம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒன்று விஷயத்த, ஏன்னா நம்ம போட்டிருக்கிற சட்டையிலேருந்து வலுவலகிற பேஸ்ட்லேருந்து எதுவுமே நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. இந்த போட்டிருக்கிற கண்ணாடி முதல் கொண்டு நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. நம்ம போகும்போது இந்த உலகத்துக்கு எதையாவது விட்டுட்டு போகணும், நம்ம பேரை சொல்லணும், அதுமாரி ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அன்றைக்கி ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கலைன்னா 2 பேர் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. கரண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுக்காக சொல்லுவோம், நம்ம எதாவது சாதிக்கணுங்கிறத நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணுங்க. ஓகேவா? வணக்கம்.